சேலத்தில் 500 கோடி ரூபாய் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைப்பற்றப்பட்ட 12 கோடியே 65 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி பொருட்கள் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு கருதி தற்போது சேலம் கோட்டை பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி பாதுகாப்பு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள சிவகாமி திருமண மண்டபத்தில் புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையை துவக்கி வேலூரை சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகி விஜயபானு மற்றும் அவருடைய தோழி ஜெயபிரதா ஆகியோர் பண இரட்டிப்பு மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த பண இரட்டிப்பு மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு கடந்த வாரம் சந்தேகம் ஏற்பட்டதின் பேரில் கடந்த வாரம் அவர்கள் அதிரடியாக அந்த மண்டபத்திற்குள் நுழைந்து சோதனை மேற்கொண்ட பொழுதுதான் அங்கு 500 கோடி ரூபாய் அளவில் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. அதாவது பொதுமக்களின் அந்த முதலீடு செய்த பணத்திற்கு இரட்டிப்பு பணம் தருவதாக இந்த 500 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்திருக்கிறார்கள். அன்று நடத்திய சோதனையில் மண்டபத்தில் 12 கோடியே 68 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும், அதே போல 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1000 அரிசி மூட்டைகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இந்த பொருட்கள் கைப்பற்றப்படுவது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதாவது விஜயபானு நிறுவன தலைவர், துணைத் தலைவர் ஜெயபிரதா, அதே போல நிர்வாகி பாஸ்கர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்த விசாரணையில் தான் மேலும் ஒருவர் டிரைவராக பணியாற்றிய சையத் முகமது ஆகிய அவரும் கைது செய்யப்பட்டு தற்போது 4 பேரும் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு, அதாவது கோவையில் உள்ள தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த 12 கோடி 68 லட்சம் ரூபாய் தொகை மற்றும் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது அந்த பொருளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பத்திரமாக வைக்க வேண்டும், பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியதின் பேரில் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த பணம் 10 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு அந்த 10 பெட்டிகளும் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை வங்கியில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேர் தான் தற்போது சேலம் கோட்டை பகுதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் சேலம் மாவட்ட வருவாய் அதிகாரி பெயரில் ஒரு புதிதாக வங்கி கணக்கு துவங்கி அந்த பெயரில் தற்போது அந்த பணம் அனைத்து முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 12 கோடி 68 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2.5 கிலோ தங்க நகைகள், 13 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகிய 3ம் வருவாய்த்துறை அதிகாரியின் பெயரில் புதிதாக வங்கி கணக்கு துவங்கி அந்த வங்கி கணக்கில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர் விசாரணை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார்களை பெறுவதற்காக அங்கு தனி பிரிவு துவங்கப்பட்டிருக்கின்றது. அந்த புகார் பிரிவில் இதுவரை 119 பேர் புகார் மனுவினை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்டவர்களுடைய வங்கி கணக்கு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் சையத் முகமது வங்கி கணக்கில் ஆய்வு செய்த போது அவருடைய வங்கியில் 84 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்து அந்த பணத்தையும் முடக்குவதற்கான நடவடிக்கையை தான் தற்போது எடுத்து வருகிறார்கள். அதாவது விஜயபானு, முன்னாள் பாஜக நிர்வாகியான அந்த விஜயபானு பல்வேறு வகையில் வெள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஏராளமான மோசடிகளை செய்திருக்கிறார். IPS அதிகாரி என கூறி அவர் பண மோசடியும் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தினம் புதிய அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.